நம்ம இடத்துக்கு யார் வந்திருக்கா? பிரம்மாவுடைய மகன் நாரத மகரிஷி. அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். நாராயண பொருள் செஞ்சேன். ஆசி வழங்குற யாகத்துல ரொம்ப கையை உயரமா தூக்காதீங்க. கம்புக்குள்ள இருக்க மசூர் அப்படியே தெரியுது. ஆனந்தம் கொண்டு மாமுனியை கண்டு ஆனந்தத்தின் சன்மார்க்கம் காணும் அன்பரை வருக. ஈடில் இயற்கை தந்த எளியோனை வருக. உண்மையின் தத்துவமே வருக. ஊர் போற்றும் ஊழியரை வருக. ஏற்றமிகு செயல்களை நாட்டம் என போற்றும் நல்லவரை வருக. வருக வருக என எனது சார்பாகவும் இந்நாட்டு மக்களின் சார்பாகவும் வருக வருக என உங்கள் பொற்பாதம் பணிந்து வணங்குகிறேன், வரவேற்கிறேன் சுவாமி. சுவாமியை வாழ்த்த வேண்டும். ஒருத்தன் போதும் நாடத்துக்கு இருக்கு. ஆமா போதும்பா. அற்புதமான வரவேற்பு, அன்பான வரவேற்பு. செந்தாமரை வளர் போன்று திருமுகம் வளர்ந்து அகமுகந்து பாமாலை பாடி பூமாலை சூடிய உன்னை என் இதயம் கலந்து வாழ்த்துகிறேன். தரணி போட்டும் தங்கவேலன் தெய்வாள் வாழ்க மகளே பல்லாண்டு அப்படின்ற வகையில் இருந்ததாலும் கூட அன்பான வரவேற்பு கொடுத்த உங்களுக்கு நானும் கொடுக்கலாம் நினைக்கிறேன் வாழ்த்து. எப்பேற்பட்ட வாழ்த்தாக இருக்கணும்னா அந்த மணமாலையும் மஞ்சளும் சூடி, அம்மா இந்த கோலத்துல நீங்க வரக்கூடிய இந்த வேலையை பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் என் மனசு பூரிக்குதுன்னா,
மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் அண்ணல் விழிகள் கண்ணீர் மலையில் மலைதே நான் வாழ்கிறேன் மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் தாளம்பூ கைகளுக்கு தங்கத்தில் செய்த காப்பு தாளம்பூ கைகளுக்கு தங்கத்தில் செய்த காப்பு வாழைப்பூ கைகளுக்கு வைரத்தில் செய்த காப்பு உன்னண்ணன் போட வேண்டும் ஊரெல்லாம் காண வேண்டும் கல்யாண நாளில் இங்கே கச்சேரி வைக்க வேண்டும் சின்னத்திருக்கிறியே வா செம்பவள கொடியே வா கொடியே அரும்பி மணியில் மலர்ந்த மகளே நீ வாழவே மணமாலையும் மஞ்சளும் சூடி கோலத்தில் நீ வரும் நேரம் ஓராண்டு போன பின்பு ஓராண்டு சென்ற பின்பு உன் பிள்ளை ஓடி வந்து தாய்மாமன் தோளில் நின்று ஒன்றும் செல்லாது ஏதேதோ காட்சி வந்து நெஞ்சுக்குள் ஓடுதம்மா ஆனந்த மின்னல் நெஞ்சுக்குள்ளாடுதம்மா தங்கம் தந்த தாமிலே வா குங்குமத்து சிமிலே வா திரை போல் உடலில் அணியும் திலகம் நிலையாய் வாழட்டுமே மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் அற்புதமான வரவேற்பு அன்பான வரவேற்பு ஒப்புரனை முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி ஒப்பில்லா ஊழிட்டால் உண்பதே அமிர்தமாகும் முப்பலமுடைய பாலன முகம் கருத்திருவாராய் கப்பிய பசினோட கடுபசி ஆகும் தானே அப்படின்ற வகையில அற்புதமான வரவேற்பு ஏன்னா ஒரு மனிதனாகப்பட்டவை எந்த இடத்துல இருந்து வந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உருவத்தை வைத்து உள்ளத்தை மதிப்பிடுவது மாபெரும் தவறு அப்படியெல்லாம் இல்லாம தரணி மற்றும் தங்கவேலன் தெய்வாள் வாழ்க மகளே வல்லாண்டு அற்புதமான வரவேற்பு குல ஆச்சாரம் மாறாமல் அன்பான முறையில வரவேற்பு கொடுத்த உங்களுக்கு என்றென்றும் நீடு புகழ் ஓங்கி வாழ்க மகளே தரணி மற்றும் தங்கவேலன் தெய்வாள் வாழ்க மகளே வல்லாண்டு அப்படின்ற வகையில அற்புதமான ஒரு வார்த்தை கொடுத்து நான் கூட கண்ணார காண்பதிலும் காதார கேட்பதிலும் தீர விசாரிப்பதை சிறந்ததற்ற முறையில ஏன்னா முக்காலத்தையும் உணரக்கூடியவன் நடப்பது நடந்து கொண்டிருப்பது நடக்க போவது என சொல்லக்கூடிய முக்காலத்தையும் உணரக்கூடியவனாக இருந்துட்டாலும் கூட கண்ணார முதல்ல காதார முதல்ல கேட்கணும் அதுக்கப்புறம் தீர விசாரிக்கணும் அப்படின்ற முறையில விசாரிச்சாதான் கேட்கக்கூடிய பொருளுக்கு அர்த்தம் உருவாகும் அப்படின்ற வகையில நீ ஒருத்தன் போது நாடத்தை கொடுக்க பேசாம இருக்கணும் இனிய மகன் அமைதியாடி அவர்பட்ட அன்பான வரவேற்பு கொடுத்த உங்களுக்கு தரணி மற்றும் தங்கவேலன் தெய்வாள் வாழ்க மகளே வல்லாண்டு அப்படின்ற வகையில உங்களை பத்தின ஒரு சில விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கேன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அற்புதமான விளக்கம் கிடைக்கும்னு இந்த இடத்துல எண்ணி வந்திருக்கேன் ஏமாத்திர மாட்டீங்களே ஏமாத்திரமா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முறையாக பதில் வருமா அப்படின்னு கேட்கலாம்னு வந்திருக்கேன் கேளுங்க என்ன கேட்க போறீங்க கேட்கலாம் கேள்வி என்பது ஒரு மனிதனுக்கு கேள்வி என்பது பிறந்தால்தான் பதில் என்பது பிறக்கும் ஏன்னா நல்லது ஒரு நிலத்தை தோண்ட பொழுது தோண்ட தோண்டதான் நீராகப்பட்டது உற்பத்தி ஆகுமா ஒரு அறிவு வழக்கம்னா என்ன பண்ணணும்னா நல்ல கற்றறிந்தவர்கள் கற்க கற்க அறிவு பசி தீருமா அப்படி இருக்கக்கூடிய வேலையில நான் கேட்கலாம்னு நினைச்சேன்
உங்களை பத்தி கேட்கலாம் நினைச்சேன். ஆரம்பத்திலே மண்டக்கணமும் திமுரு உங்கள்கிட்ட நிறைய இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதை கேட்க போறீங்க, எதை பத்தி பேச போறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுதே தெரியுது நீ பெரிய மண்டை வெயிட்டு பிடிச்ச மண்டக்கணமான ஆளு தெரியுது. ஏன்னா தலைக்கணம் என்பது ஒரு மனிதனுக்கு இருக்கணும். தலையில கணம் என்பது அந்த மூளை இல்லைன்னா மனுஷன் உயிர் வாழ முடியாது. கணம் இருக்கணுங்க, அது வீணா போயிடக்கூடாது. கேட்கக்கூடிய கேள்வி நான் கேட்டது என்ன, உங்களை பத்தின ஒரு சில விவரத்தை கேட்கணும்னு சொன்னேன். என்ன கேட்க போறீங்க, ஏது கேட்க போறீங்க, கேளுங்க பாப்போம்னு சொன்னா சும்மா இருக்க மனுஷனை தூண்டி விடுற மாதிரி இருக்கா இல்லையா? சும்மா இருக்க மனிதனை தூண்டி விடுற மாதிரி இருக்கா? ஏன்னா எரியக்கூடிய விளக்காகப்பட்டது எரியுதுன்னா அதுக்கு தூண்டுகோல்னு ஒண்ணு இருந்தாத்தே ஒளியாகப்பட்டது சுடர் விட்டு எரியுமா. அப்படி நீங்க தூண்டுகோலா நிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா சும்மா நின்ற கூடாதுன்னு நானும் எதிர்பார்க்கிறேன். பேசலாமா? பேச போறீங்க, எதை தொட்டு பேசலாம்னு எதிர்பார்க்கிறீங்களா? ஆக நான் கேட்டேன் உங்களை பத்தின ஒரு சில விவரம். எப்படி கேட்கலாம்னா, மண்டபிலி கற்கண்டு மாலி மாதே மண்டபிலி கற்கண்டு மாலி மண்டபிலி கற்கண்டு மாலி மாதே வாழ்ந்திருக்கும் நாடு சரி உனக்கு என்ன பிரச்சனை? ரொம்ப பணிவான உங்களை பத்தி எனக்கு தெரியும். இந்த ஆளுன்னா நிறைய வழிய பயக்குதாமா. இன்னைக்கு இந்த நாள் அசியப்படுத்தல உனக்கு நான் அண்ணனே இல்ல. இல்லங்க, ஏன் மாமாவை போறியா? என்னது மாமாவை இடம் விட்டாப்பல பேசுங்க. இல்லங்க, நான் ரொம்ப மரியாதையான பொண்ணு. ஆமா, அன்னைக்கு செல்லையில அடி வாங்குறது எனக்கு தானே தெரியும். ரொம்ப மரியாதையான பொண்ணு. சாமி கிட்ட எல்லாம் அப்படி எதிர்த்து பேச மாட்டேன். ஏங்க உங்களுக்கு ஏங்க பொறுக்க மாட்டேங்குது? நான் ஏதோ முயற்சி பண்ணி பார்க்கலாம்னா முடிய மாட்டேங்குது. விட மாட்டேங்கிறீங்களே. பணிவான பொண்ணு மாதிரி பேசி பார்க்கலாம்னா முடிய மாட்டேங்குது. வாங்க, எங்க இருக்கு? வந்த உடனே ஒரு முனிவராச்சே அப்படி நான் பொறுமையாக பேசி பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி பார்த்தேன். என்ன மண்டக்கணம் சொல்றீங்க? என்ன, அதாவது ஒரு பெண்ணிடத்துல வந்து பேசியே பார்க்காம வரா மண்டக்கணம் சொல்றாரு. அப்படி இவருக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். நான் சொல்லல, என் தங்கச்சி எதுயா போகட்டும். உங்க தங்கச்சியா மாப்பிள்ள? போக விட்டு தானே பார்க்கணும். ஏன்னா கதை முறைப்படி போகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. சரி, என்ன கேட்டீங்க? வண்டவிழி கற்கண்டு மூலியமாதே நீ வாழ்ந்திருக்கும் நாடு இதை சொல் போதே அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நிச்சயமா. முதல்ல என்கிட்ட வந்து பேசுனீங்கன்னா எப்படி பேசணுமோ அப்படித்தான் பேசணும். எப்படி பேசணும்? வேற வழியே வருவாங்க. சரி, உங்ககிட்ட அதை பேசுறதுக்கு தலையாட்டுறதுக்கு வேற வழி வருவாங்க. அவங்க கிட்ட நீங்க இந்த மண்டகணம், இந்த திமுரு இதெல்லாம் நீங்க வேற ஆள்கிட்ட வச்சுக்கோங்க. என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொட்டியை நொறுக்கி விடுவேன். என்ன ஏங்க நீங்க ஒண்ணு அப்படியே என் கோபத்தெல்லாம் இன்னும் நீங்க பார்க்கல. நான் இன்னும் கோவப்படல, சரிங்களா? அதனால பொறுமையா கதை முறைப்படி போகணும் அப்படின்ற காரணத்தினால அதனால ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, நடுமலை நாடு குறிஞ்சி பூமி. நாடு தொண்டை நாடு ஊர் சிற்றூர் நிலம் குறிஞ்சி நிலம் சாமி. நீங்க கேட்டதுக்கு உண்டான பதில். கண்ணல் மொழி மின்னல் இடைமாதே, கண்ணல் மொழி மின்னல் மாதே மாதே, கண்ணல் மொழி மின்னல் இடைமாதே, அன்னை தந்தை பேரது சரி கோதே, தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி, நம்பி பெயர் நம்பி தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி, தாய் நங்கை மோகினியா சுவாமி. தந்தையின் பெயர் நம்பி, தாயின் பெயர் நங்கை மோகினி, உங்க பேரு வள்ளி.
வந்திருக்கக்கூடிய காரணம் காவலுக்கு. காவல் என்றால் திணைக்காவல். என்ன திணை? கருந்தினை செந்தினை. கருந்தினை யாருக்கு? செந்தினை யாருக்கு? கருந்தினை எங்களுக்கும் செந்தினை செந்தில் வடிவேலனுக்கும். முருகப்பெருமானுக்கு கருந்தினை செந்தினை படைப்பது என்பது காரணமா கட்டாயமா? காரணமாகத்தான். உண்டலாம் கூடாது. கேட்ட என்னங்க வம்பா இருக்கு? ஒரு முறைப்படி ஒரு மேடையில நின்று பேசணும்னா ரெண்டு பேருமே சக நடிகர்கள் தான். ஆமா, பேசிக்கிட்டு தான இருக்கோம். ஒரு மேடை நாகரிகம் என்பது ஒரு யாருக்கு எல்லாருக்குமே வேணும். ஏன் பெண்ண இல்லாமலா இருக்கு? வா போண்டு பேசுறது. யார் அப்ப வா போண்டு பேசுறேன்னு வெச்சுக்க, ஒரு சின்ன முக உடைச்சு விடுவேன். நான் அப்ப பொட்டியா நறுக்கி விடுவேன். ஏன் நான் தும்முறு பேசுறா என்கிட்ட வச்சுக்க கூடாது. நான் பேசும்போது ஏங்க பெட்டிக்கார பெட்டியை உடைக்கணும்னு அவர் என்ன செஞ்சாரு? உன் பொழப்புல மண்ணெண்ணி போட்டாரா? என்ன எதுக்கு சொல்ற? என்னட்ட பேசுமா? இல்ல நீ பாருங்க முத. ஏனா சத்தத்தை விடால வெற பேச்சு வாய் பேச்சுலாம் என்கிட்ட ஆகாது. நான் என்னைக்குமே வெற பேச்சு பேச மாட்டேன். ஒரு எழுத்து சொன்னா கூட அதுல சூச்சமா வச்சுதான் பேசுவேன். ஆமா, சூச்சமா வரும். சரிங்களா? ஆக ஒரு மனிதனாகப்பட்ட இந்த உலகத்துல வாழணும்னா பேச்சாகப்பட்டது எத்தனை விதமான பேச்சு இருக்குங்க. ஆமா, ஆணவ பேச்சு, அகங்கார பேச்சு, கேலி பேச்சு, கிண்டல் பேச்சு, இத்தனை வகையான பேச்சுகள் இருக்கு. அன்பான பேச்சு இருக்கு. ஆமா, அன்பான பேச்சு இருக்கு. ஆதரவு பேச்சு, வில்லங்கமான பேச்சு இருக்கு. வினயமான இப்படி பேச்சு, வெட்டி பேச்சு இருக்கு. இப்படி வீண் பேச்சு இருக்கு. கையை ஒடிச்சு அப்படி எல்லாம் போயிர கூடாது. கையை ஒடிச்சு விடுவேன். அப்பலாம் போயிர இந்த பக்கம் நீட்டி பேசுற வேலைய முத இருக்க கூடாது. வாதி பிரதிவாதின்னு இருக்காங்க. மைக்க வாதி பிரதிவாதி போட்டுறேன். அப்புறம் யார் பேசணும்? தக்க பதில் கொடுக்கணும். நீங்க பேசணும், நான் பதில் கொடுக்கணும். என்ன பேசிக்கிட்டு தானே இருக்கேன். அப்படிதான் பேசிக்கிட்டு தானங்க இருக்கேன். எத்தனை பேர் வந்தீங்க? எத்தனை பேர் பேசுறீங்க? எத்தனை பேரு? நான் ஒரு ஆள் தான் பேசிக்கிறீங்க. பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு ஆள் போதும். அப்படியா? சரி பாப்போம், பரவாயில்ல. ஆக பேச்சு என்பது எப்படி விதமான பேச்சாக இருந்தாலும் கூட பேச்சாகப்பட்டது எப்படி இருக்கணும்னா பாருங்க, இப்படித்தான் இரண்டு கவி புலவைங்க. ஆசான கவி புலவை. ஆசான கவி புலவைனா சாதாரண புலவைங்க கிடையாது. ரெண்டு பேருமே மாமே மச்சனைங்க. உறவு முறையில இருந்துட்டாலும் கூட ரெண்டு பேரும் சலிச்சவன் கிடையாது. ரெண்டு பேருமே என்ன பண்றது? கவி பேசுவாங்க. அப்படிப்பட்ட கவி புலவைங்க ரெண்டு பேருக்கும் ஆண்டவன் கொடுத்தா பாருங்க குறைய. என்ன குறை? ஒருத்தனுக்கு பார்வை இல்ல, ஒருத்தனுக்கு கால் இல்ல. ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுண்டாங்க. ஆக ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க? இருக்கக்கூடிய அத்தனை ஆலயத்துக்கு போய் இருக்க தெய்வங்களை எல்லாம் வணங்கிட்டு வரது இவங்களோட வழக்கமே. அப்படி இருக்கக்கூடிய வேலையில இவங்களுக்கு ஒரு ஆசை. மதுரையில இருக்கக்கூடிய சொக்கநாதரை போய் வழிபட்டு வரணும்னு ஒரு ஆசை. அப்படி ஆசைப்பட்டு இருந்தா போதுமா? ஒருத்தருக்கு பார்வை இல்ல, ஒருத்தனுக்கு ரெண்டு கால் இல்ல. ஆக ரெண்டு பேரும் எப்படி போய் மதுரையில இருக்கக்கூடிய சொக்கநாதரை போய் வழிபட்டு வர முடியும்? அப்பதான் பேசி முடிக்கிறாங்க. அப்பதான் கேட்கும் பொழுது இந்த பார்வை இல்லாதவர் சொன்னாரா, அடே மாப்பிள்ள, இதனால ஒண்ணு கஷ்டப்படாத, கவலைப்படாத. மனமாகப்பட்டது நேர்மையான முறையில இருக்கணும். நேர்மையான முறையில இருந்தாத்தே மனம் வந்து கோணல் ஆகக்கூடாது. மனம் கோணலானா நூலை படிக்கணும், மரம் கோணலானா நூலை பிடிக்கணும்வாங்க. ஆக மனசாகப்பட்டதை விட்டுறக்கூடாதா? அது தைரியமா இருந்து திடமாக இருந்தாத்தே எந்த ஒரு செயலையும் செய்ய முடியும் அப்படின்ட்டு பேசி முடிக்கும் பொழுது அப்பதான் சொன்னாரா, எனக்கு பார்வை தான் இல்ல, உனக்கு ரெண்டு கால் இல்ல. ஆக இதெல்லாம் ஒரு குறையா நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா தெய்வத்தை போய் வணங்க முடியாது. நம்ம போற பாதையாகப்பட்டது, நம்ம போய்கிட்டு அந்த குறிக்கோளாகப்பட்டதை அடையணும்னா தன்னிட்ட இருக்கக்கூடிய குறையாகப்பட்டதை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது என்னைக்குமே நிறையாகாது. அது குறையாவே தான் போய்கிட்டு இருக்கும். அப்படித்தான் பாருங்க, ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கும் போது அப்பதான் பாருங்க, இந்த பார்வை இல்லாத சொன்னாரா, உனக்கு கால் இல்ல, என்கிட்ட கால் இருக்கு, என்கிட்ட பார்வை இருக்கு, ஆனா உனக்கு பார்வை இல்ல, எனக்கு ரெண்டு பார்வை அற்புதமா இருக்குல்ல, அந்த பார்வை இருக்கு. அப்படி பார்வை இருக்கும் பொழுது என்கிட்ட பார்வை இருக்கு, நீ வேணா என் தோல் மேல ஏறி அமர்ந்துக்க, நான் வந்து நடந்து போறேன், நீ வழிகாட்டு, நீ வழியை காட்டு, நான் நடந்து போறேன். ரெண்டு பேரும் போய் சேரக்கூடிய இடம் எதா இருக்கணும்? ஆலயமா இருக்கணும், கோவிலா இருக்கணும். போற பாதை கரட முரடா இருந்தாலும் போய் சேரக்கூடிய இடம் கோவிலா இருக்கணும். அப்படி இருக்குல்ல. அப்படி பாருங்க, ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளிச்சுட்டு குடிலான் இருக்கான். ஆக ஒரு தெய்வத்தை வணங்க போறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போய் ஒரு ஆத்தங்கரையில ஆத்துல தண்ணி போய்கிட்டு இருக்கு. அப்படி தண்ணி போய்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில பார்த்தா பாருங்க, நீராடிட்டு குளிச்சு மொழிகிட்டு இறைவனை போய் வணங்க போவோம்டா அப்படின்னு சொல்லி பேசி முடிக்கிறாங்க. அப்படி பேசும்பொழுது பாருங்க, இந்த காலையில அவன் கரையில் அமர்ந்து இந்த படிக்கட்டுல அமர்ந்து குளிக்கிறான். இந்த கடில அவன் என்ன பண்றான், அவன் ஆடையாகப்பட்ட குளிக்கிறதுக்குன்னு ஒரு ஆடை அணைஞ்சுக்கிட்டு போய் நடாத்துக்குள்ள நின்று குளிக்கிறான். ஆடைக்கு இன்னொரு பேர் என்ன? கலிங்கம். கலிங்கம் என்றால் ஆடைதான். அப்படி இருக்குல்ல. அப்ப இந்த ஆடையாகப்பட்டதை அணைஞ்சுக்கிட்டு போய் நடுவாத்துல நின்று குளிச்சுக்கிட்டு இருக்கான். குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது பாருங்க, அப்பயும் பாருங்க கவி பாடிக்கிட்டே இருக்காங்க. ரெண்டு பேருமே போட்டி ஓட்டி கவி பாடுறான். இப்படி கவி பாடும்போது சரி குளிக்கும் போது கூட கவி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பார்வை இல்லாதவன் பாருங்க உள்ளே இறங்கி குளிச்சுக்கிட்டு இருக்க. ஆத்துல பெருவெள்ளம் எடுத்ததுல தான் அணைஞ்சு குளிச்சுக்கிட்டு இருந்தக்கூடிய ஆடையாகப்பட்டது நீர்ல அடிச்சுட்டு போயிருது. ஆமா, கட்டி குளிச்ச ஆடையாகப்பட்டது நீர்ல அடிச்சுட்டு போயிருது.
அப்படி நீர்ல அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மானம் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பாருங்க, ஐயோ என் கலிங்கம் பறிபோகி விட்டதே, என் கலிங்கம் பறிபோகி விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு கவி பாடுனானா தண்ணிக்குள்ள நின்று கலிங்கம் பறிபோகி விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கவனுக்கு தகவல் சொல்ல. அப்பதான் இந்த கால் இல்லாதவன் மேல வந்துக்கிட்டு பாருங்க, குளிக்கும் போது கூட இவன் கவி பாடுறானே, குளிக்கும் போது கூட இவன் கவி பாடுறானே, எப்பேற்பட்ட அழகு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆசை. அப்ப நம்மளுக்கே போட்டி கூப்பிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த கால் இல்லாதவன் சொன்னானா, குளிக்கும் போதே இவன் கவி பாடுறானே, நான் என்ன உனக்கு சலிச்சவனா, உனக்கு நான் சகிச்சவனா? சொல்றீங்க கதையில 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 சொல்லிக்கிட்டு இருக்கேமா. கலண்டு போயிடுச்சு சொல்லியா? அப்படி இருக்கும்போது அப்பதான் பாருங்க மேல இருந்த கால் இல்லாதவன் சொன்னானா, இக்கலிங்கம் பறிபோனால் என்ன, இக்கலிங்கம் பறிபோனால் என்ன, ஏகலிங்கமா மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கலிங்கம் இருக்கையில இக்கலிங்கம் பறிபோனால் என்னடா அப்படின்னு மேல இருந்தவன் கவி பாடினானா. அப்பதான் உள்ள தண்ணிக்குள்ள உனக்கு கோவம் வந்துச்சான். ஏன்னா நானே தண்ணிக்குள்ள நான் கட்டி, அதாவது நான் கட்டி குளிச்சு ஆடையாகப்பட்டது தண்ணியில் அடிச்சுட்டு போயிருச்சேன்னு சொல்லிட்டு என் மானத்தை மறைக்கணுமேன்னு சொல்லி என் கலிங்கம் பறி போயிருச்சேன்னு சொல்லி பாடிக்கிட்டு இருக்கேன். என் மானத்தை மறைக்கணுமேன்னு சொல்லிட்டு நான் பாடிக்கிட்டு இருக்கேன். அதை விட்டு நான் கவிதை பாடுறணும்னு நினைச்சு நீயும் கவி பாடி காட்டுறிய, உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா? நீ முந்தியாரு, நீ தயவு செய்து சொல்லுவே கொஞ்ச நேரம் பேசுற வரைக்கும் நீ ஊடாத இருக்கா, நீ கெடுத்துருவ, நாடகத்தை கெடுத்துருவ. அப்படி இருக்கக்கூடிய வேலை. ஆக கவியாகப்பட்டது ஒரு மனிதன் பேசணும்னாலும் தன்ட்ட எவ்வளவுதான் குறை இருந்தாலும் கூட தமிழை பேசி பார்க்கணும், தங்கத்தை உரசி பார்க்கணும், மலில காலம் தான் எடுக்கணும், உரிமை கேட்டா கொடுக்கணும். அப்படித்தானே விஷயம் போய்கிட்டு இருக்கு. ஆக ரெண்டு பேரும் ஒற்றுமையா போனதுனாலதான் அந்த இடத்துல அவன் ஆலயத்துக்கு போய் சேரக்கூடிய இடமா வந்தது ஆலயமாக இருந்துச்சான். அப்ப யாரு என்னன்றது முக்கியம் இல்ல, நீ பெரியாளா நான் பெரியாளான்றது முக்கியம் இல்ல, பேசக்கூடிய பேச்சு கருத்தோட இருக்கணும். 4 விஷயம் பேசினாலும் மக்களுக்கு புரியும். கண்டிப்பாக அப்படி விஷயமா இருக்கணும். பேசணும்னா ஒற்றுமைப்பட்டு பேசணுங்க, ஒன்றிணைந்தால்தான் நல்லது ஒரு பதில் கிடைக்கும். அப்படி போயிடணும், ஒன்றிணைந்து போகணுங்க. நீங்க ஒரு வகுட்டு போய் நான் ஒரு வகுட்டு போனேன்னா நல்லா இருக்காது. சேர்ந்து போகணுமியா, பேசக்கூடிய பேச்சாகப்படுது இப்படி பேசிக்கிட்டே போகணும், முறைப்படுத்தி பேசணும். கண்டிப்பாக. அதாவது சுவாமி, முனிவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருந்தாலும் உங்களை போல ஒரு முனிவராகப்பட்டவர் நாரதர் அப்படின்னாலே ஒரு சாந்த குணம் உடையவங்க தானே. ஆமா, இந்த கோபக்குடியெல்லாம் அவங்க கிட்ட இருக்காதான். பல பேர் முனிவர்கள் இருந்தாலும் அதுல ஒருத்தர் இருக்காரு, யார் தெரியுமா? சுதீவர் என்று சொல்லக்கூடிய முனிவராகப்பட்டவர் என்ன செய்யறாரு, காட்டுக்குள்ள தவம் செஞ்சுக்கிட்டு. இந்த முனிவர்கள் அப்படின்னாலே தவம் செய்யறதான பொழப்பு. அப்படி தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வழியாக 2 அண்ணன் தம்பிங்க வர்றாங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது அண்ணனாகப்பட்டவன் நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது மயங்கி கீழே விழுந்துட்டான். இதை பார்த்த தம்பி என்ன செய்யறான், ஆகா நம்முடைய அண்ணன் கீழே விழுந்துட்டானே, மயங்கி என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பதறி போய் என்ன செய்யறான், பக்கத்துல தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த முனிவரை போய் தட்டி எழுப்பிட்டான். இதை பார்த்த கண் விழித்து பாக்குறாரு முனிவர், எவன்டாவே என்ன எழுப்பினவே அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்தோடனே என்ன செய்யறாரு, அவனை சாம்பலாக போக கடவாய் அப்படின்ற ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரு. சாபத்தை கொடுத்த உடனே என்ன ஆகுது, அவன் அந்த இடத்துல எரிஞ்சு சாம்பலாகி ஆயிட்டான். அப்ப தம்பியாகப்பட்டவன் என்ன செய்யறான், அண்ணனாகப்பட்டவன் மயங்கி விழுந்தா இல்லையா, அவன் எந்திரிச்சு பாக்குறான். ஆனா நம்முடைய தம்பி இந்த இடத்துல தானே இருந்தான், ஆனா இந்த இடத்துல இப்ப சாம்பல் தானே இருக்கு, நம்முடைய தம்பி எங்க போனா அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. பயம் வந்த உடனே என்ன செய்யறான், அந்த சுதீவர்கிட்ட கேட்கிறான், முனிவர்கிட்ட கேட்கிறான். அப்படி கேட்கும் பொழுது நான் தான் தம்பியை இந்த இடத்துல எரிச்சு சாம்பலாக்குனே அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே நீங்க தான் இதுக்கான விமோசனத்தை சொல்லணும். இந்த எரிச்சு சாம்பலாக்கிட்டீங்க, சாப விமோசனத்துக்கான ஒரு உத்தரவு நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறான். அப்படி கேட்கும் பொழுது இந்த முனிவர் என்ன சொல்றாரு, எனக்கு சாபம் மட்டும்தான் கொடுக்க தெரியும், அதுக்கு மறு பிரதிபலிப்பு எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன ஆகுது, சுதீவருடைய குருவாகப்பட்டவர் யாரு, சுதீசர் என்று சொல்லக்கூடியவர்கிட்ட போய் நீங்க தான் இதுக்கான வழியை சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது என்ன செய்யறாரு, விஷ்ணுபுரத்துல மாதவன் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு மனிதன் இருக்கிறாரு. அந்த பையன் கிட்ட போய் அவன் செய்த நல்ல செயல்களை பூரா, நல்ல ஒரு தான தர்மங்களை பூரா நீங்க தானமாக வாங்கிட்டு வாங்க, அவனுடைய நல்ல குணங்களை நீங்க தான தர்மமாக வாங்கிக்கிட்டு வாங்க. அப்படி வாங்கிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சாப விமோசனமாகப்பட்டது இப்ப கிடைக்காம போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாரு. யாரு, சுதீவராகப்பட்டவரு சுசேந்தர் கிட்ட சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே என்ன ஆகுது,
இவர் நடந்து போய்க்கு இருக்காரு. அந்த முனிவரும் பார்க்கத்தான் வீராப்பு. இந்த வீராப்பு உள்ளவர் என்ன செய்யறாரு, ஒரு அழகான பெண்ணை பார்க்கிறாரு. நடந்து போய்க்கு இருக்கும் பொழுதே ஒரு பெண்ணை பார்க்கிறாரு. இந்த பெண்ணை பார்த்த உடனே தான் முனிவரே அப்படின்ற ஒரு எண்ணத்தையே மறந்துட்டாரு. மறந்து என்ன செய்யறாரு, அந்த பெண்ணுடைய அழகுல மயங்கி. ஏன் இப்போ உங்களுக்கு மூக்கு வேர்க்குது? ஒன்னும் சொல்லலமா, நீங்க சொல்லுங்க. நல்ல கதையா இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறேன். அந்த முனிவராகப்பட்டவர், உங்களை மாதிரி முனிவராகப்பட்டவர் ஒரு அழகான பெண்ணை பார்த்த உடனே சரி அந்த பெண்ணுடைய அழகுல மயங்கி இப்படியே பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு. அப்ப அந்த பெண்ணுக்கு கோவம் வந்துருச்சு. உனக்குலாம் அறிவு இருக்கா? நீலாம் பெரிய மனுஷனா? ஒரு பொம்பளை பிள்ளைய இப்படி வெறிச்சு வெறிச்சு பாக்குறியே, நீலாம் ஒரு முனிவர் தானே? யார சொல்றீங்க? கதையில. கதையில தானே? கதையில. சத்தியமாக என்ன இல்லையே? இல்ல. நிச்சயமாக என்ன இல்லையே? சாமி, நான் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். பேசுங்க. கதையில சொல்லிக்கிறேன். என்னது ஏயா, உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? ஒரு பொம்பளை பிள்ளைய இப்படி வெறிச்சு வெறிச்சு பாத்துக்கிட்டே வெக்கமா இல்ல? இந்த புலப்புக்கு நாண்டுகிட்டு சாகலாமே அப்படின்னு அந்த பெண்ணாகப்பட்டவள் கதையில கேக்குறா. கேட்ட உடனே என்ன ஆகுது, இந்த முனிவருக்கு கோபம் வந்துருச்சு. என்ன பின்னாடி மோப்பம் முடிச்சு இருக்கிறாரு? என்ன கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அப்ப என்ன ஆகுது, என்ன ஆகுது, இந்த முனிவராகப்பட்டவருக்கு கோபம் வந்துருச்சு. ஆகா, நம்மளை பார்த்து ஒரு பெண்ணாகப்பட்டவள் பேசிட்டாளே அப்படின்னு சொல்லி, ஏ பெண்ணே, நீ அழகா இருக்கவும் தானே இந்த திமிரு தெனாவட்டு, உன்னுடைய அழகு இந்த இடத்துலயே உருக்குலைஞ்சு போகட்டும் அப்படின்ற சாபத்தை கொடுத்துட்டாரு. அப்ப சாபத்தை கொடுத்தோடனே நடந்து போய்க்கிருக்காரு. யாருக்கு? யாருடைய வீட்டுக்கு? அந்த மாதவனுடைய வீட்டுக்கு போய்க்கிருக்கிறாரு. அப்படி போய்க்கிருக்கும் பொழுது ஒரு நடு பாதையில ஒரு பையனை பாக்குறாரு. இந்த பையன் கிட்ட பார்த்த உடனே, அப்பா, இந்த மாதவன் அப்படின்ற ஒரு பையன் இருக்கேன் நாமே, அந்த பையனுடைய வீடு எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டா அந்த பையனுக்கு ஒரு நோக்கம். ஆக மாதவனுடைய வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அந்த பொம்பளை பிள்ளைய பார்க்கத்தான் அந்த முனிவர் மோப்பம் முடிச்சுக்கிட்டு போறாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்கு? அந்த பையனுக்கு. அப்ப என்ன ஆகுது, ஏன் சாமி நீங்க முனிவரா இருக்கீங்களே, நீங்க அந்த பெண்ணை பார்க்கத்தானே போறீங்க அப்படின்னு அந்த பையன் யதார்த்தமா கேட்டுட்டான். அப்படி கேட்டோம்னா இந்த முனிவருக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து என்ன செய்யறாரு, டேய் சின்ன பையல, நீ எல்லாம் பேசுற பேச்சு என்னைய பார்த்து நீ பேசலாமா? கதையில சாமி, நீங்க ஒண்ணு கதையில நான் சொல்லிக்கிறேன், நீ எல்லாம் பார்த்து என்னைய பேசலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உன் கைகால் நொண்டியா போட்டுண்டா. நீ பேசின பேச்சுக்கே உன்னுடைய வாய் எல்லாம் இழுத்துக்கிட்டு கைகால் எல்லாமே நொண்டியா போகட்டும்டா அப்படிங்கிற சாபத்தை கொடுத்துட்டாரு. யாரு? சுதீவர் என்று சொல்லக்கூடிய முனிவராகப்பட்டவர். சாபம் கொடுத்த உடனே என்ன ஆகுது, மாதவனை நோக்கி போறாரு. போனா, இப்ப மாதவா, நீ ஏதோ நல்ல காரியம்லாம் பண்ணிருக்கியாமே, என்னுடைய குரு சொன்னாரு, நீ நல்ல காரியம்லாம் பண்ணிருக்கியா, அதுக்கான தான தர்மத்தை எனக்கு தானமாக கொடு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப என்ன ஆகுது, அவனுங்க கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே தான் என்ன ஆகுது, ஒரு விஷயத்த சொல்றான். என்ன விஷயம்? இந்த மாதவனாகப்பட்டவன் சொல்றான், சுவாமி நீங்க வாங்குறது பெருசு இல்ல, ஒரு முனிவராகப்பட்டவர் எவ்வளவு அளவுக்கு ஒரு தவமாகப்பட்டதை செய்யறோமோ அதே அளவுக்கு ஒரு கோபக்குறியோட சாபமாகப்பட்டதை கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய தவ வலிமை குறைஞ்சிரும் அந்த இடத்துல. அதனால இனிமேல் சாபம் அதிகமாக கொடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னான். யாரு? மாதவனாகப்பட்டவன். அப்படி இந்த முனிவராகப்பட்டவர்கள் எல்லாமே சாபம் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு, இருந்தாலும் அவங்களுடைய தவ வலிமை குறைஞ்சிரும் அப்படின்ற காரணத்தினால சாபமாகப்பட்டதை கொடுக்க மாட்டாங்க. அப்படி பல முனிவர்கள் பொம்பளை பிள்ளைகளை சந்திச்சிருக்காங்க, நீங்களும் சந்திச்சிருக்கீங்க. நல்லா பேசுறீங்க, அற்புதமா பேசுறீங்க. ஆக பிடித்த பாருங்க, காட்டுக்கே ராஜா யாரியா? சிங்கம். காட்டுக்கே ராஜா யாரு? சிங்கம். இந்த சிங்கத்துக்கு ஒரு பேர், பெரிய பசி, அதிகமான பசி. பசி எடுக்கவே பாருங்க, இந்த இடத்துல நான் ராஜா, இந்த இடத்துல நான் ராஜா அப்படின்னு இந்த சிங்கம் சொல்லிக்கிருச்சான். அதே போல பாருங்க, தன்னுடைய வேலையாளி யாருன்னு பாத்தீங்கன்னா நரி. இந்த நரியை ஏவி, எனக்கு இன்னைக்கு மதிய உணவுக்கு நல்ல ஒரு கழுதையா பார்த்து அடிச்சு சமைச்சு கொடுத்துரு, இன்னைக்கு மதியான சாப்பாடு விருந்து வந்து நான் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கழுதைக்கு, அதாவது சிங்கத்துக்கு ஒரு ஆசை. இந்த சிங்கத்துக்கு ஆசை வந்தா போதுமா, சரின்னு சொல்லிட்டு காட்டுக்கே ராஜா சிங்கம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணிவிடையை கேட்கறதா நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரி என்ன பண்ணுதா, இந்த காட்டுக்குள்ள தேடி போக, எங்க இந்த காட்டுக்குள்ள தேடி போக. அப்படி தேடி போற இடத்துல பாருங்க, எங்க பார்த்துமே கழுதையே இல்லையா. இதுவும் தேடி தேடி போயிருக்கு. பாவம், தாகம், தண்ணி வந்து தாகமா இருந்திருக்கு, ரொம்ப தாகமா இருந்திருக்கு. தாகமெல்லாம் எடுத்து போய் இந்த கழுதையை தேடி, அந்த நரியை தேடி தேடி போயிருக்கு. இந்த கழுதையை காணும், இந்த கழுதையவே காணுமேன்னு சொல்லிட்டு மன குலைச்சலா போய் என்ன பண்ணிருக்கு, ஏயா
கழுதைனாவே கழுதை, எந்த கழுதையா இருந்தா உனக்கு என்னையா? அது ஒரு பெண் கழுதைன்னு கூட வச்சுக்கய. ஆமாங்க. அப்பேற்பட்ட கழுதையை காணாமேன்னு சொல்லிட்டு இந்த நரிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா காடு மேடெல்லாம் தேடி ஒரு கழுதையை கூட காணாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரிக்கு பெரிய கோவம். திரும்பி சரி போவான், போய் ராஜாட்ட போய் சொல்லுவான், நான் தேடி போனேன் கழுதையை காண ராஜா அப்படின்னு சொல்லுவான். அப்படி வரும்பொழுது வர்ற வழியில பாருங்க, நல்ல அந்த காட்டுக்குள்ள அற்புதமான பூஞ்சோலையில ஒரு கழுதை நிக்க. இல்ல இருங்க, இல்ல அதாவது நீங்க இப்ப பேசுனீங்க அப்படின்னா பதிலுக்கு உங்களுக்கு வரும், தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். தெரியும், நான் கதையை தான் சொல்றேன். உங்களை சொல்லுவேனா, நீ எனக்கு பிள்ளை மாதிரி, உனக்கு நான் பிள்ளை மாதிரி, நீ வந்து எனக்கு பிள்ளை மாதிரிமா, என்னுடைய அப்பன் மாதிரி இருக்கீங்க. ஆமா, இப்படி ஒரு தகப்ப இருந்தா குழவிக்குள்ள தூக்கி போட்டு கொண்டு எனக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்தா கள்ளிப்பால ஊத்தி இல்ல நேரங்க அடிச்சே கொண்டிருப்பேன் உன்னைய. ஆக அப்பதான் பாருங்க, ஏன்னா ஒரு விஷயத்த சொல்றோம்னா அது சாதாரண விஷயமே இல்லைங்க. சொல்றது வந்து சிரிப்பா இருந்தாலும் அதுல நிறைய சிந்தனையான விஷயம் இருக்கு. ஆக இந்த சிங்கம் வந்து சொன்னதின் பேருல இந்த நரியாகப்பட்டது போய் உணவுக்காக அந்த கழுதையை தேடி போக எங்க தேடி பார்த்திருக்கு காணோம். ரொம்ப நேரம் கழிச்சு இப்படி ஒரு கழுதை நிக்க, ரொம்ப நேரம் தேடி பார்த்து இப்படி ஒரு கழுதை நிக்க. ஆமா, இப்படி ஒரு கழுதையை பார்க்கட்டு இந்த நரிக்கு சந்தோஷம். அடடா, நம்ம தேடி போன பொருள் எதிரில் நின்று இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுதையை பார்த்தோன்னே இந்த நரிக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நரிக்கு சந்தோஷம் வந்தோடனே என்ன பண்ணுச்சா, அப்பதான் பாருங்க, எப்படியாச்சும் ராஜாட்ட போய் சேர்க்கணுமே, இது மதியானம் உணவுக்கு சேர்க்கணும், அதை எப்படியாச்சும் போய் சிங்கத்துல சேர்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாமர்த்தியமா கூட்டிட்டு போகணுமே சொல்லிட்டு அப்பதான் இந்த நரி சிந்தனை பண்ணி யோசிச்சு சொல்லிச்சான், இங்க வாமா, இங்க வா கழுதை, கழுதை கழுதை, இங்க வா கழுதை, இங்க வா கழுதை, இங்க வா கழுதை அப்படின்னு சொல்லி அப்பதான் சொல்லிச்சா. வேற ஒண்ணுமில்ல, சிங்கத்துக்கு வயசாயிருச்சான், சிங்கராஜாவுக்கு வயசாயிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் இல்லாம போயிருவாரு, இறந்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த காடை ஆள்றதுக்கு ஒரு அரசியல் இல்லாம போயிருவாரு. அதனாலதான் பாருங்க, எங்க அரசியல் சொன்னாரு, எங்க ராஜா சொன்னாரு, எங்கேயாச்சும் தூரத்துல போ, அந்த காட்டுக்குள்ள போ, ஒரு கழுதை இருக்கும், அந்த கழுதையை கொண்டு வாடா, அதாண்டா உழைப்புக்கு பேர் போனது, அப்பதாண்டா அந்த காடவே வந்து இந்த காட்டவே வந்து ஆளக்கூடிய தன்மை அதுக்கு தாண்டா உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழுதையை தேடி வர சொன்னாருமா. நான் இத்தனை நாளும் அவருக்கு கீழே வேலை பார்க்குறேன், ஆனா என்னை கூட அவருக்கு ஒரு அரசனாகன்ற ஆசை இல்லை, எங்கேயோ இருந்து வந்த கழுதை நீ, இந்த கழுதையை இந்த காட்டுக்கு ராசாவாக்கணும்னு சொல்லிட்டு அந்த ராசாவுக்கு ஒரு ஆசை, அந்த கழுதைய சரி சொல்லிட்டு அவனை சாமர்த்தியமா கூட்டிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பூரா சொல்றாரு. அப்ப இந்த கழுதைக்கு ஒரே சந்தோஷம், ஆகா நம்மளை போய் காட்டுக்கு ராசாவாக்க போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுதைக்கு ஒரே சந்தோஷம். சந்தோஷத்தை வந்து நீங்க அப்பதான் பாருங்க, சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ரெண்டு பேரும் பயணத்தை தொடர. இந்த கழுதை முன்னாடி போக ஆர்வத்தில் இந்த கழுதை முன்னாடி போக, பின்னாடியே இந்த நரி வழியை கட்டி போய்கிட்டே இருக்க வழியில பாருங்க, இந்த நரிக்கு ஒரே பசி எடுத்தனுமே என்ன பண்ணுச்சா, ரெண்டு காதையும் பிச்சு திண்டு விடுச்சு. திண்ட வழியுமே அப்பத்து பாருங்க, இந்த கழுதைக்கு கோபமான கோபம், இந்த கழுதைக்கு கோபமான கோபம் வரும்ல, கோபம் வந்தோடனே இந்த கழுதை கேட்டுச்சான், ஏப்பா நான் நல்லா தானே போய்கிட்டு இருந்தேன், இருந்தாப்புல நீ வாடிக்கை காதை ரெண்டையும் அறுத்து தின்னு விட்டிய, என்ன காரணம்னு சொல்லு. அப்பதான் பாருங்க சாமர்த்தியமா அந்த நரி சொல்லிச்சான், இங்க வா கழுத, உனக்கு இன்னும் விவரம் புரியலையே, நீ இந்த காட்டுக்கே ராசாவாக போற, ராசாவாகணும்னா மகுடம் சூடணும், கிரீடம் சூடணும், அப்படி இருக்கும்போது இந்த காது ரெண்டு இடைஞ்சலா இருக்கு, அதனாலதான் இந்த ரெண்டு காதையை அறுத்து விட்டேன்னு சொல்லிச்சான். சரி பரவாயில்ல, நீ சொல்ற விஷயத்துல விவரம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுதையை நம்பியே பின்னாடி வந்துருச்சான். இப்படி போய்கிட்டு இருக்க கொஞ்ச தூரம் தள்ளி போக இன்னும் பெரிய பசியா வந்துருச்சு இந்த நரிக்கு. பின்னாடி போய்கிட்டே இருக்க, முன்னாடி போக கழுதை, பின்னாடி போய்கிட்டு இருந்த நரி வாழை அத்து திண்டு விடுச்சு. வாழை அத்து திங்க ஒட்டியுமே இந்த கழுதைக்கு ஒரே உத, இந்த நரிய ஒரே உதச்சி ஒட்டி கோவம் வந்துருச்சு இந்த கழுதைக்கு. இந்த கழுதைக்கு கோவம் வந்தா பார்த்து இந்த நரியை பார்த்து கேட்டுச்சான், முதல்ல காதை திண்ட, கேட்டா கிரீடம் சொல்லிடுன்னு, ராசாவாக போற, அரசனாக போற, மகுடம் சூடணுமேன்னு சொல்லிட்டு இந்த காதை எடுத்த ஒத்துக்கிட்டேன். இப்ப நான் பாட்டுக்கு சிவனேன்னு போய்கிட்டு இருந்தேன், எதுக்குடா என் வாழை பிடிங்கி திண்ட, என்னடா காரணம்னு சொல்லி கேட்க. அப்பதான் பாருங்க இந்த நரி சாமர்த்தியமா பதில் சொல்லிச்சான், ஏண்டா முட்டா போல, ஆமா வாத்தியாரே உடனே சொல்லுவானாயா, ஏன்னா முட்டா போல உனக்கு இன்னும் விவரம் தெரியலையே, சிம்மாசனத்துல அமரணும், ராஜாவா இருந்தா சிம்மாசனத்துல அமரணும், சிம்மாசனத்துல அமரும் போது உன் வாழை இடிக்குமே, அதனாலதானே உன் வாழையை சேர்த்து வெட்டி விட்டேன்னு சொல்லிச்சான் அந்த நரி. சமாளிக்குது, பரவாயில்லையே நம்ம நாடாடுறதுக்கு இவன் ரொம்ப உதவியா இருக்கானே அந்த கழுதை கிட்ட அப்படின்னு சொல்ல. சரி பரவாயில்ல சொல்லிட்டு பின்னாடியே போக, அதே மாதிரி சிங்கம் எதிர்த்தாப்புல வர, எதிர்த்தாப்புல வந்தாலுமே அப்பதான் இந்த நரியை பார்த்து கேட்டுச்சான்,
பரவாயில்லையே, நான் சொன்ன மாதிரியே உணவுக்கு சரியான ஒரு விருந்தை கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த கழுதைய ஒற்றையாடி அடிச்சு கறி தனியா, எலும்பு தனியா, குடல் தனியா, குந்தாணி தனியா, தனித்தனியா சமைச்சிடுறா அப்படின்னு சொல்லிருச்சான். சமைக்க விட்டி பாருங்க, இந்த நரி சொன்ன பேச்சை கேட்டுட்டு ஒற்றையாடி இந்த கழுதைய ஒற்றையாடி அடிச்சு காலி பண்ணி என்ன பண்ணுச்சா, கறி தனியா, எலும்பு தனியா, ஈரல் தனியா, குலக்கா தனியா, அப்படி குடல் தனியா, தனித்தனியா எல்லாத்தையும் சமைச்சிருச்சான். சமைச்ச கழுதைக்கு, சமைச்ச நரிக்கு ஒரே ஆசை, ஒரு இந்த மூளையை வாச்சு நம்ம சாப்பிட்டுருவோம், இந்த மூளையை மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கிறோம், மிச்சம் இருக்கிறத பூரா ராசாவுக்கு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு இந்த நரி என்ன பண்ணுச்சு, அந்த மூளையை தின்னுச்சு. இந்த மூளையை சாப்பிட விட்டியுமே சாப்பிட்டுட்டு தின்னு முடிச்சுட்டு அப்பதான் ராஜா குளிச்சுட்டு வராரு, கழுத மூளைய. அப்ப இந்த சிங்கராஜா குளிச்சுட்டு வராரு. குளிச்சுட்டு வந்தோடனே, சரிப்பா நான் சொன்ன மாதிரி எல்லா உணவையும் தயார் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா பார்க்க, சரி கறி இருக்கு, எலும்பு இருக்கு, ஈரல் தனியா இருக்கு, குடல் தனியா இருக்கு, இப்படி ஒவ்வொரு விஷயமும் தனியா இருக்கு. ஆனா மூளையை மட்டும் காணமே, என்னடா காரணம் சொல்லிட்டு இந்த சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு. சிங்கத்துக்கு கோவம் வரட்டி அப்பதான் பாருங்க, நரி எப்படியாச்சும் சமாளிக்கணுமே, நம்ம திட்டம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த சிங்கம் ஒரே அடியில் அடிச்சு நம்மளை கொண்டு விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிச்சான், சாமர்த்தியமா ஒரு பதில் சொல்லிச்சான். வேற ஒண்ணும் இல்ல, நீங்க சொன்னீங்கன்னு நான் போய் அந்த கழுதையை கூப்பிட்டேன். அந்த கழுதைக்கு மூளை இருந்துருச்சுன்னா, இந்த கழுதைக்கு மூளை இருந்துருச்சுன்னா நான் சொன்னேன்னு சொல்லி, அந்த ராசா சொன்னேன்னு சொல்லி இந்த நரியும் சொல்ல என் பேச்ச கேட்டுட்டு வந்திருக்குமா? அப்ப மூளை இருந்திருந்தா இந்த கழுதை இங்க வந்திருக்குமா? இந்த கழுதை மூளை இருந்திருந்தா இந்த இடத்துக்கு வந்திருக்குமா? அதுக்கு மூளை இல்லைங்க, அதனாலதான் மத்த கறியை பூரா சமைச்சு வச்சேன்னு சொல்லி சமாளிச்சுச்சேன். நீ ஒருத்தையும் போது எங்களை கிளப்பி விடுறதுக்கு இப்படி அறிவுபூர்வமா இருக்கணுமா? பரவாயில்ல, ஒரு அழகான ஒரு கழுதை கதையை சொன்னார் இல்லையா, மூளை இல்லாத கழுதை, அதுலயும் மூளை இல்லாத கழுதை. அப்புறம் சும்மாவா விட்டுட்டு போவேன்? மூளை இல்லாத கழுதை ஒரு நரியை நம்பி போச்சான். முதல்ல சிங்கம் அப்படின்னாலே பெண் சிங்கம் வேட்டையாடி ஆண் சிங்கம் உட்கார்ந்து திங்கிறது தான் அதோட பழக்கமே. உட்கார்ந்து திங்கிறதுக்கெல்லாம் இவ்வளவு திமிரு இருக்கும்போது ஓடி பிழைக்கிறதுங்களுக்கு எத்தனையாவதுக்கு எவ்வளவு திமிரு இருக்காது. இப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா, அதே காட்டுக்குள்ள ஒரு காடை ஆரம்பிச்சாரு இல்லையா, காட்டுக்குள்ள கழுதை. அந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள ஒரு பெரிய குரங்கு இருந்துச்சான். இந்த பெரிய குரங்கு பெரிய பலசாலியா, அந்த குரங்காகப்பட்டது பெரிய பலசாலி. இந்த குரங்குக்கு எதிர்த்தாப்புல ஒரு சின்ன தூக்கணாங்குருவி ஒரு சின்ன கூடு கட்டி வீடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் பெரிய மழை, காட்டுக்குள்ள ஒரு பெரிய மழை. இந்த மலையில இந்த குரங்கு ஒன்னத்துக்கு ஆகாத குரங்கு நனைஞ்சுக்கிட்டே நின்று இருக்குது. இத பார்த்து அந்த தூக்கணாங்குருவி என்ன பண்ணுது, மனசு பொறுக்காம இந்த குரங்க போய், குரங்கே 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 இங்க வா குரங்கே, எங்கேயோ போய் நின்னுக்கிட்டா நான் எங்க போறது, இங்க வா குரங்கே. அப்படி இந்த கதையில தூக்கணாங்குருவி ஆகப்பட்டது, குரங்கே நீ இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கிற, உனக்கு உடம்பு பலசாலி, எல்லாம் பலசாலி தான் நீ. ஆக இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கிறியே, மழை அடிச்சாலும் நனையிற, வெயில் அடிச்சாலும் கடந்து வாடுற, ஏன் உனக்குன்னு ஒரு வீடு கட்டி கூடு கட்டி வாழ தெரியாதா? இப்படி மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு தெரியுறியே அப்படின்னு சொல்லி இந்த சின்ன தூக்கணாங்குருவி கேட்டிருக்கு. இத கேட்ட உடனே இந்த குரங்குக்கு என்னாச்சு, வேகலம் கிளம்பிடுச்சு. இதுவே ஒரு மட குரங்கு, இதுவே ஒரு முட்டா குரங்கு, மூளை இல்லாத குரங்கு. என்ன சாமி, என்னங்காச்சு சாமிக்கு? ஆனா இந்த மட குரங்கு இது வளர்ந்துதான் இருக்கு, இதுக்கு மூளை இருந்திருந்தா அதை பார்த்து பேசி இருக்குமா? என்ன பண்ணுச்சு, திமிரு பிடிச்ச குரங்கு. இது குரங்கா முத ஆண் குரங்கு தான் கண்டிப்பா, ஏன்னா அதுக்குதான் ரொம்ப திமிரு தன்னாவிட்டு அதிகமாக இருக்கும். அப்படி இந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, நீயா எனக்கு புத்தி சொல்ற, ஒரு சின்ன தூக்கணாங்குருவி ஒரு நல்லது சொல்லுதே அப்படின்னு கேட்டுக்கிறாம இந்த திமிரு பிடிச்ச குரங்கு இது திமிர போய் அந்த சின்ன தூக்கணாங்குருவி கிட்ட காமிக்குது, என்னன்னு நீயா எனக்கு புத்திமதி சொல்ற அப்படின்னு சொல்லி. அது கூடு கட்டி இருந்த அந்த தூக்கணாங்குருவி கூடு கட்டி இருந்துச்சு இல்லையா, அத போய் நார் நாரா பிச்சு போட்டுருச்சு, நார் நாரா பிச்சு போட்டுருச்சு. அதனால சொல்லுவாங்க, குரங்கு கையில பூமாலை கிடைச்சா நிலைக்குமா? இதுவே ஒரு மட குரங்கு, ஒண்ணும் தெரியாத குரங்குலாம் இவ்வளவு அளவுக்கு சேட்டை பண்ணும்போது அது வாழை ஒட்ட நறுக்கணுமா வேணாமா? அப்படியெல்லாம் பல விதமான காரணங்கள் இருக்கு. ஒரு சின்ன தூக்கணாங்குருவி சொல்லுதே அப்படின்ற அறிவு கூட இல்லாம
குரங்கு இது இந்த குரங்குலாம் 1000 கழுத கதை அருமை அருமை அப்படிதான் பேசணும். விதமான காரியங்கள்லாம் இருக்கு சாமி. அப்படிதான் பேசுறதுனா எவ்வளவோ பேசலாம். முதல்ல வந்து முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா? வள்ளி திருமண நாடகத்திலேயே பொதுவாகவே வள்ளிய வந்து நாரதர் போடி வாடி போடி வாடின்னு பேசுறதான். அதே போல வள்ளி ஆகப்பட்டவங்களும் நாரதர் போடா வாடா போடா அப்படின்னு பேசுறதும் இப்படி பலவிதமான ஒரு செயல்கள்லாம் இருக்கு. பொதுவாகவே அப்படி பேசக்கூடாது. தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு என்ன ஒரு செயலோ என்ன ஒரு மரியாதையோ அதை முதல்ல கலைஞர்கள் கொடுத்து பழகணும். நிச்சயமாக. அதனாலதான் பாருங்க, வானரம் மலைதனில் நனைய தூக்கணம் தான் ஒரு நெறி சொல்ல தாண்டி பெய்திடும் கூட்டை கல்வியும் ஞானமும் நவீன நூல்களையும் ஈனருக்கு உரைத்திடில் இடரேது ஆகுமோ அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த வண்டி கிளம்பி இருக்கிறா. அப்பேற்பட்ட ஒரு கவி இல்லைங்க, அவங்க சொன்னது எதுனா இது ஒரு கவி. இப்பேற்பட்ட கவிக்கு வந்து அவங்க விளக்கம் சொல்லியிருக்காங்க. விளக்கம் இருந்தா போதுமா? இப்படித்தான் பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை இல்ல இருங்க, இப்பேற்பட்ட ஒரு சின்ன பிள்ளை, அழகான சின்ன பிள்ளை. இருங்க, இருமா பேச விட்டு பேசணும். இருமா முத இப்ப நீ பேசனல இல்ல அதுதான் நான் ஊடல ஏதாச்சும் பேசணும். நான் முதல்லயே சொன்னேன். சரி, இப்படி இந்த சரிக்கு சரியாவே பேசிக்கிட்டு இருக்கிறது சரிப்பட்டு வராது. சரி, கதை முறைப்படி என்ன அத பேசணும். அப்படியா? அமைத்திருப்பது பரன், கையில் வைத்திருப்பது கவன். கவன் தானே? கவன் வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? உங்களை பலவிதமான தொல்லைகள் வந்து தொலையுது. என்ன வந்து அதுகளை விரட்டுறதுக்காக அடிச்சு விரட்டுறதா விரட்டி அடிப்பது. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையே ஜெகத்தினை அளித்துடன் பாடினா முண்டாசி கவி பாரதி. அப்பேற்பட்ட கவி பிறந்த கவி சக்கரவர்த்தி பிறந்த இந்த பாரதி பிறந்த திருநாட்டுல பிறந்த நீங்க 4 அறிவு படைத்த ஜீவராசி பறவைகளாகப்பட்டது. ஆமா, பறவைகளாகப்பட்டது இந்த திணைவலை சோலைக்குள்ள வந்து உணவு சேகரிக்க வருது. ஆமா, அத போய் நீங்க விரட்டி அடிக்கிறீங்களே, எவ்வளவு பெரிய பாவ செயல். அதாவது சுவாமி நீங்க கேட்கலாம், கல்லால அடிக்காம சொல்லால அடித்து பறவைகளை விரட்டுறோம், ஏன் என்ன காரணம்? திணையாகப்பட்டதை கொய்யக்கூடாது. ஏன்? முருகனுக்கு படைக்கக்கூடியது, எங்களுடைய குலக்கடவுள் முருகப்பெருமான், அவருக்காக படைக்கக்கூடியது, அதை எச்சப்படுத்திடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பறவைகளை கல்லால அடிக்காம சொல்லால அடித்து விரட்டுறோம். அற்புதமான விளக்கம். எச்சில் படுத்தி விடக்கூடாது, எச்சப்படுத்தி விடக்கூடாது. நல்ல விளக்கம். எச்சில்ன்றது வேற, எச்சம்ன்றது வேற. எச்சில் அப்படின்றது உமிழ் நீராக வரக்கூடியது, எச்சம் அப்படின்றது மலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாகப்பட்டது. இப்ப தெய்வத்துக்கு படைக்கக்கூடியது, தெய்வத்துக்கு படைக்கக்கூடியது எச்சில் படலாம், எச்சம் படக்கூடாது. மாட்டு சாணமாகப்பட்டதுல இருந்தது, அதுல இருந்து மார்க்க திருநீராகப்பட்டது உருவாகுது. அப்ப எச்சத்துல இருந்து தான் உருவாகுது. அதை மட்டும் எடுத்து கடவுளேன்னு சொல்லிட்டு நெத்தி நிறைய பட்டம் ஓடுறோமே, அந்த எச்சத்தை எடுத்து பயன்படுத்துறோம். அந்த எச்சத்தை மட்டும் தான் எடுத்து பூசுறோமா? வேற அதுல என்னென்ன சேர்க்கிறோம்? என்ன சாமி சேர்க்கறாங்க? என்னமா சேர்க்கறாங்க? வெறும் சாணத்தை எடுத்து இப்ப தலை நெத்தியில பூசிக்கிற முடியுமாங்க? பூச முடியுமா? முடியாது. அத இருப்பா அத அந்த எருவாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தட்டி அதோட விழுவோம் அப்படின்ற ஒரு பொருளாகப்பட்டதை சேர்க்கிறாங்க. அப்படி சேர்த்த உடனே தான் அது இறைவனுக்காக ஒரு உண்டாக்கப்படுது. வெறும் சாணத்தை எடுத்து பூசி. அதாவது வாசனைக்காக எதை சேர்க்கிறாங்கன்றத நான் கேட்கல. நான் கேட்டது என்ன, எச்சில் படுத்தி விடக்கூடாது, எச்சமாகப்பட்டத எச்சமும் பற்றக்கூடாதுன்னு தானே நீங்க சொன்னீங்க. இல்ல, அதாவது இறைவனுக்கு இறைவனால உண்டாக்கப்பட்டதா விழுவோம். சரி, சரியா? இறைவனுக்கு எத்தனையோ இடங்கள்ல படைக்கப்பட்டிருக்கு. அந்த விழுவமாகப்பட்டதை தான் எடுத்து இந்த சாணத்துல கலந்து திருநீராக கொடுக்குறாங்க. இது ஒண்ணும் தவறு இல்லையே. உண்மைதாங்க. ஆக எச்சில் படுத்தி விடக்கூடாது, எச்சில் கூட படுத்தல, எச்சம் படுத்தி விடக்கூடாதுன்றது உங்களுடைய கருத்து. இறைவனுக்கு படைக்கிறத எச்சம் படுத்தி விடக்கூடாது, எச்சப்படுத்திடக்கூடாது. அதுக்காக நீங்க இந்த இடத்துல காவல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அற்புதமான காவல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆக எவ்வளவோ விவரமா இருக்கட்டும், இப்படிதான் பாருங்க, ஒரு நாடாளக்கூடிய அரசு. இந்த அரசனுக்கு ஒரே சந்தேகம். சரி, வாங்க. இப்படிப்பட்ட இடத்துல பாருங்க, மகாபாரதத்துல குருஜேத்திர போர் நடந்துச்சு. குருஜேத்திர போர் நடக்கும் பொழுது பாருங்க, பீஷ்மராகப்பட்டவர் அம்பு படுக்கையில இருக்காரு. அம்பு படுக்கையில இருக்கும் பொழுது பாருங்க, தன் உடல்ல இருந்த குருதியாகப்பட்டது ரத்தம் பூராமே சிந்தி வெளியில போய்கிட்டு இருக்கு. அப்படி வெளியில போய்கிட்டு இருக்கும் பொழுது அப்பதே பாருங்க, இந்த பீஷ்மராகப்பட்டவர் 10 பாண்டவர்களையுமே கூப்பிட்டு நீதியை நெறியும் எடுத்து தர்மத்தையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி தர்மத்தையும் நீதியை எடுத்து சொல்றாருன்னு சொல்லிட்டு பக்கத்துல பாருங்க, இந்த 5 மனைவியாகப்பட்டவள் யாருன்னு கேட்டீங்கன்னா பாஞ்சாலியாகப்பட்டவள். திரௌபதியாகப்பட்டவள் பக்கத்துல இருந்து நீதியை நெறியும் கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த தர்மத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்பதான் பாருங்க, இந்த பாஞ்சாலிக்கு ஒரே ஒரு சிரிப்பு வந்துருச்சு.
என்ன சிரிப்பு? விவரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய உயிராகப்பட்டது பெரிய போகுது, அம்பு படுக்கையில இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த திரௌபதி ஆகப்பட்டவளுக்கு ஒரு சிரிப்பு. இப்படி சிரிக்கிறாளேன்னு சொல்லிட்டு பாருங்க, கோவப்படல. அப்பதான் பாருங்க பீஷ்மர் கேட்கிறாரு, ஏமா என் உடல்ல இருந்த ரத்தமாகப்பட்டது பூரா வெளியில போய்கிட்டு இருக்கு, என் உடல்ல இருந்த உயிரும் பிரிய போகுது. அந்த நேரத்துல நீதியும் தர்மத்தையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ ஒரு பொம்பளை பிள்ளை இந்த இடத்துல நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கியே, காரணம் என்னன்னு கேட்க. அப்பதான் பாருங்க இந்த திரௌபதி ஆகப்பட்டவ சொல்றா, வேற ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு இதே கௌரவர்கள் சபைக்கு நம்ம போயிருந்தோம். இதே கௌரவர்கள் சபையில விழா கோலம் நடந்துச்சு. எல்லாருமே அந்த விழாவுக்கு போய் பங்கேற்றுக்கிட்டோம். அழைப்பின் பேர்ல போய் பங்கேற்றுக்கிட்டோம். பங்கேற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில அந்த எதிராளியா இருந்தக்கூடிய கௌரவ, அதாவது இரப்பா ஆக இப்படி இருக்கக்கூடிய இடத்துல பாருங்க, அன்னைக்கு நம்ம சபைக்கு போயிருந்தோம். சபைக்கு போயிருந்த இடத்துல துர்ச்சாதனாகப்பட்டவன் என்னை மானபங்கம் படுத்தினானே. அன்னைக்கு மானபங்கம் படுத்தின இடத்துல நீங்களும் இப்பேற்பட்ட பெரிய மனுஷன், பெரிய மனுஷனா இருந்தாலும் அந்த இடத்துல நீங்களும் தானே இருந்தீங்க. இன்னைக்கு நீதியும் தர்மத்தையும் எடுத்து பேசுற நீங்க, அன்னைக்கு துர்ச்சாதனாகப்பட்டவன் என்னை மானபங்கம் படுத்தும் பொழுது உங்க நீதியும் தர்மமும் எங்க போச்சுன்னு சொல்லி கேட்டாலாம் இந்த பெண் பிள்ளை. அப்பதான் பாருங்க, அப்பதான் சொன்னாரா பீஷ்மர் ஆகப்பட்டவர் சொன்னாரா, வேற ஒண்ணும் இல்லம்மா, அன்னைக்கு விழா கோலத்துக்கு போயிருந்தோம். விழா நடந்துகிட்டு இருந்துச்சு, அங்க பெரிய விருந்தோம்பல் நடந்துச்சு. விருந்தோம்பல் நடக்கும் பொழுது எல்லாருமே அவன் போட்ட சாப்பாடை சாப்பிட்டு இருந்தான். ஏன்னா ஒப்பிட்டவரை உள்ளம் வரைக்கும் நினைக்கணும். அவன் போட்ட சாப்பாடு எதிரியா இருந்தாலும் அவன் போட்ட சாப்பாடு ஆகப்பட்டதை நானும் சாப்பிட்டிருந்தேன். அது என் உடல் முழுவதும் நிறைந்து இருந்துச்சு. அதனாலதாம்மா அவன் போட்ட சாப்பாட்டுக்காக அவனுக்கே நான் எதிராக பேசக்கூடாதுன்றதுக்காகத்தான் அன்னைக்கு நான் உனக்கு நீதியும் தர்மத்தையும் சொல்ல முடியாம கைகட்டி வாய் கொத்தி நின்றேன். ஆனா இன்னைக்கு இந்த குருச்சேத்திர போர்ல என் உடல்ல இருந்த அத்தனை ரத்தங்களும் வெளியேறிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் உயிராகப்பட்டது பிரிய போகுது. அதனாலதான் பாருங்க அவன் போட்ட சாப்பாடு பூரா ரத்தமா இருந்துச்சு. அந்த ரத்தம் பூரா இப்ப வெளியே போய்கிட்டு இருக்கு. அதனாலதான் நீதியும் தர்மத்தையும் இந்த இடத்துல சொல்றேன்னு சொன்னாலாம். யாரு? பீஷ்மராகப்பட்டவர் சொன்னாராம். ஆக பெண் பிள்ளையா இருந்தாலும் கூட, இந்த இடத்துல பெண் பிள்ளையா இருந்தாலும் கூட, சின்ன பிள்ளையா இருந்தாலும் கூட, நீதியா இருந்தாலும் கூட, ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம தன்னுடைய நீதியை தட்டி கேட்டா பாத்தீங்களா, அவ பொம்பளை, நீ பொம்பளையா? நீ பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா எப்படிங்க தெரியுது? கோவலனுடைய மனைவி கண்ணகி தன்னுடைய முடிஞ்சு, ஆமா அவளையும் முடிஞ்சு, ஆக தன்னுடைய கணவனுடைய உயிராகப்பட்டதை போயிடுச்சேன்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னன்ட்டே போய் நீதி கேட்டாலே அவ ஒரு பெண் பிள்ளை, நீ பொம்பளையா? அதையே அவளை சொல்லும் போது மட்டும் பெண் பிள்ளை, எங்களை சொல்லும் போது மட்டும் பொம்பளை. அப்படி எத்தனை விவரம் இருந்தாலும் கூட பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். அந்த விவரம் என்ன, அதை மட்டும் சொல்லுங்க. யார்ட்ட தட்டி நீ யார்ட்ட கொடுக்க போற? நீ என்ன உங்க பல்ல தட்டி உங்ககிட்டயே கொடுத்துருவேன். நீ மிச்சம் கொண்டு வருவியா? பாத்துக்கங்க, நீ மிச்சம் கொண்டு வருவியா? அந்த பல்ல கொண்டு போய் நான் என்ன பண்ண போறேன்? விவரத்தை சொல்லுங்க முத. ஆக இப்படி சிறுமையா இருந்தாலும் பெருமையா பேசுற இந்த இடத்துக்கு உனக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். பரிசு? பரிசுனா என்ன பரிசு? அற்புதமான பரிசுங்க. என்ன பரிசு? இருண்ட வீட்டிற்கு என்ன தேவை? வெளிச்சம் தேவை. வறண்ட நிலத்திற்கு தண்ணி தேவை. தண்ணி தேவை தானே? பெண்களின் பருவங்கள் எத்தனை? 7 பருவம். 7 பருவத்துல தாங்கள் அடைந்திருக்கக்கூடிய பருவம் மங்கை பருவம் தானே? மங்கை பருவத்துல இருக்க நீ மதிகொண்டு பதிவென்றனால உனக்கு புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கேன். புருஷன்? புருஷனா? புருஷன் தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். பேரை சொல்லுங்க, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த வழியை பார்த்து போகலாம். புருஷன்னு சொன்ன ஒட்டிமே ஒத்துக்கிட்டே? நான் ஒத்துக்கறவே இல்ல. இல்ல புருஷன் சொல்றீங்க, பேர் சொல்றீங்க. வேற முத சொல்லுங்க. பெருமைகள் எங்க இருக்கா? அற்புதமான மாப்பிள, அழகான மாப்பிள, படிச்ச மாப்பிள, உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிளையா இருக்கணும்ன்ற காரணத்தால அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாட்டி, அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாட்டி, புனிதன் மகளே வனிதா குகனை மனதால் சுகம் கோடி, மனதால் சுகம் கோடி, அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாட்டி. முனிவன் சொல்வதை உதறி தள்ளாதே மகிமை பல கோடி, முனிவன் சொல்வதை உதறி தள்ளாதே மகிமை பல கோடி, நல்மகளை நீ தடை சொல்லாதே நன்மை நலம் கோடி, நல்மகளை நீ தடை சொல்லாதே நன்மை நலம் கோடி, நன்மை நலம் கோடி, அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாட்டி, புனிதன் மகளே வனிதாதிகளே மனதால் சுகம் கோடி, மனதால் சுகம் கோடி, மனதால் சுகம் கோடி. அதனால அந்த கந்தன், அந்த கடம்பன், அந்த கார்த்திகேயன், அந்த சரவணன், அந்த செந்தில்குமாரன், அவன் தாமா உனக்கு பார்த்துருந்த மாப்பிள்ள. பிடிக்கல. அல்லும் பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து,
பசவி கொடுத்து சொல்லும் ஜகத்தை கிளப்போ. சாமி நீங்க சொன்ன உடனே கேட்க முடியாது சரிங்களா? இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல, அடுத்த முறை வந்தீங்கன்னா நல்ல மாப்பிள்ளையா பார்த்து வாங்க, அதுவாவது நல்ல மாப்பிள்ளையா இருக்குமான்னு பார்க்கலாம். அதனால எல்லா பேருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. ஆனா உங்களுக்கு இந்த